லாஸ்ட் வீக் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மணி ஹேஸ்ட் அப்படின்ற சீரீஸை பார்க்க ஆரம்பித்தேன். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். ஐ எம் வெரி 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 லேட் டு ஜாயின் த பார்ட்டி, பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ லாஸ்ட் வீக் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அண்ட் சம்வேர் 2 seasons இன்டு த சீரீஸ் என்னை பற்றி ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னை பற்றி நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது என்ன அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் ரூட்டிங் ஃபார் த ராபர்ஸ். ரைட், நான் டோக்கியோவை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன், ரியோவை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பித்தேன், டென்வரை பார்த்து பரிதாபப்பட ஆரம்பித்தேன், ஆஸ்லோ, மாஸ்கோ இவங்கெல்லாம் சாகும் போல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. எனக்கு வந்து மாஸ்கோவை சுடும் போதெல்லாம் வந்துட்டு உச்சக்கட்ட கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. கோவம் எந்த அளவுக்கு கோவம் அப்படின்னா, நான் வந்து ஷூட் பண்ணுறாங்க போலீஸ், அவங்க கடமையை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் கொள்ளையடிக்க வந்திருக்காங்க, இவங்கள ஷூட் பண்ணுறாங்க போலீஸ். அப்போது எனக்கு செம்ம கோவம் வந்துட்டு நான் கத்திக்கிட்டு இருக்கேன் இங்கே லிட்டரலாக வந்துட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து சுட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் அதை வாங்கிட்டு சும்மா இருக்கீங்க, 2 ஹோஸ்டேஜை பிடிச்சி கொண்டு போடுங்கடா, அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்கேன். அந்த மொமெண்ட் ஒரு செகண்ட் அப்படியே டிவியை பாஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா, என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, வாட்ஸ் ராங் வித் யூன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. நீ வந்து கொள்ளையடிக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யோசிக்கும் போது என்ன ப்ராப்ளம் என்கிட்ட அப்படின்னு நான் யோசிச்சா, டர்ன்ஸ் அவுட் தட் தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் மீ. ஆர் உங்களுக்கு இதை மாதிரி தோணி இருக்குது, ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்தோ படம் பார்த்தோ இதை மாதிரி தோணி இருக்குது அப்படின்னா, தேர் இஸ் நத்திங், தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் யூ either. The problem is with our brain, and that is exactly what we are going to be discussing in this video. மணி ஹேஸ்ட் அப்படின்ற சீசன்னால எனக்கு இந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னா இல்லை. காலங்காலமாக இந்த மாதிரியான படங்கள் தான், இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்திருக்கோம். யுவர் பிரெயின் இஸ் ஆல்வேஸ் ட்ரிக்ட் டு பிலீவ் இன் சம்திங், ரைட்? நான் இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, பிரேக்கிங் பேடுன்னு ஒரு சீரீஸ். பிரேக்கிங் பேட் சீரீஸில் வந்துட்டு ஜெஸ்ஸி பிங்க்மேன் ஆகட்டும், ஹைசன்பர்காக இருக்கட்டும், இவங்க யார், மெத்த இல்லீகலாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஆனால் இவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். ஐயோ மெத்து அவன் போலீஸ்கிட்ட பிடிபடாமல் எப்படியாவது தப்பிச்சிருப்போமே வால்டர் ஒயிட்டு, இவ்வளோ மாதிரி தான் பேசிகிட்டு இருப்போம். அதே மாதிரி ஜெஸ்ஸி பிங்க்மேன் வாட் எவர் சேலஞ்சஸ் ஹீ கோஸ் த்ரூ, நம்ம எம்பத்தைஸ் பண்ணி அவனுக்காக ஃபீல் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஸோ இது ஒரு பேட்டர்னாக இருந்தது. இங்கிலீஷ் தான் நீ பார்ப்பியா, என் தமிழ்லாம் நீ பார்க்க மாட்டியா அப்படின்னா, தமிழில் வந்தால் மங்காத்தான்னு ஒரு படம். மங்காத்தாவில் இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஜித் வந்து இல்லீகலாக பெட் பண்ணி 500 crores வந்து கடத்தி கொண்டு வராரு. அதுக்கு நான் சியர் பண்ணிகிட்டு இருக்கேன் அவருக்கு. லைக் ஐயோ போலீஸ்ட்டை மாட்டாமல் வந்துடணுமே அப்படின்ற மாதிரி நான் சியர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ யோசிச்சு பார்த்தா இது ஒரு பேட்டர்னாக வருது. லைக் நம்ம வந்து நம்மளுக்கு என்ன காமிக்கப்படுதோ, என்ன சொல்லப்படுதோ, நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அப்போது எது தப்பு எது கரெக்டுன்னா நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அதை நம்ம நம்பி நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்படி தான் வந்து your brain is being tricked. ஸோ சைக்கலாஜிக்கலாக இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து the protagonist effect அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பேசிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். protagonist effect என்ன அப்படின்னா, your brain decides to support not by the morality. ஸோ மாரல் வேல்யூஸ் வச்சு நீ இவங்களை சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி உங்கள் பிரெயின் டிசைட் பண்ணாது. இன்ஸ்டெட் நீங்கள் யாரோட ஒரு ஸ்டோரிக்குள்ளே ஒரு யாரோட லைஃப்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ, தட் இஸ் இப்போது பிரேக்கிங் பேட் சீரீஸ் பார்க்குறீங்க, ஒரு மணி ஹேஸ்ட் சீரீஸ் பார்க்குறீங்கன்னா, யூ லிவ் இன் தட் என்வாயர்மெண்ட் மாதிரி இல்லையா? அந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் போயிடுறீங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே போன போல எந்த வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பேசிக்காக நான் வந்து மணி ஹேஸ்ட் பார்க்கும் போல நான் ஒருத்தன், அந்த கொள்ளையடிக்க வந்த கும்பலில் நானும் ஒருத்தன். எனக்கு வந்து டோக்கியோ நல்லவன், மாஸ்கோ நல்லவன், ரியோ நல்லவன், ப்ரொஃபஸர் தான் எனக்கு கடவுள், அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஸோ ஃபில்ம் மேக்கரோட ரோலே வந்து தே வாண்ட் டு கிரியேட் அ நரேட்டிவ், தே வாண்ட் டு கிரியேட் அ வேர்ல்ட், டேக் யூ இன் டு தட் வேர்ல்ட். அண்ட் அந்த வேர்ல்டில் அந்த ப்ரொட்டாகனிஸ்டோட இன்செக்யூரிட்டிஸ், ஃபியர், ஹியூமனிட்டி, நல்ல சைட், இது எல்லாத்தையும் காமிச்சு உங்களை நம்ப வச்சு இவனை தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பிலீவ் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா? இதை தான் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட் எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இட் இஸ் ஆல்சோ லைக் க்ளோஸ்லி லிங்க் டு சம்திங் கால்ட் அஸ் நரேட்டிவ் டிரான்ஸ்போர்ட்டேஷன். சரியா? when you are so much involved in a story, you keep aside all your moral values. உங்களோட moral values எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு
whose ever story that you are absorbed in, அவங்கள வந்து பிளைண்டாக நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் வித்தவுட் நோயிங் வாட் த ஃபேக்ட் இஸ். ஃபேக்ட்லாம் நம்மளுக்கு மேட்டரே கிடையாது. ஸோ நம்ம அவங்க நம்மளுக்கு என்ன பார்க்குறோமோ, என்ன காமிக்கப்படுதோ அதை வந்து நம்பி அவங்கள பயங்கர பிளைண்டாக நம்ம சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ நவ் ஹியர் இஸ் வாட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு திங்க் அபவுட். இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் எஃபெக்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபில்ம் மேக்கர் அவரோட வேர்ல்டுக்குள்ளே உங்களை கொண்டு போய் நீங்கள் இதை தான் யோசிக்கணும், இதை தான் ஃபீல் பண்ணணும், இப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணணும், அண்ட் நீங்கள் இந்த பர்சனை தான் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு இல்லையா? அது சீரீஸில் படங்கள்லாம் ஓகே ஃபைன், அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அது தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். பட் வாட் இஃப் உங்கள் ரியல் லைஃப்பில் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள் உங்களை அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போய் உங்களை ட்ரிக் பண்ணி, உங்கள் பிரெயினை ட்ரிக் பண்ணி உங்களை ஒரு விஷயத்தை நம்ப வச்சாங்க அப்படின்னா அது எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள், ஒரு எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபார் தட் மேட்டர், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எது வேணாலும். இப்போ கரண்ட்டாக நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலுமே யுவர் ஃபீட் வுட் பி ஃப்ளட்டட் வித் பொலிட்டிக்கல் போஸ்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு தி எலெக்ஷன் சீசன் உங்கள் ஃபீடு பூரா ஃபுல்லாக பொலிட்டிக்கல் போஸ்ட்டாக தான் இருக்கும். ஆட்ஸ் வரும், ரீல்ஸ் இருக்கும், இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆர் அவங்க பண்ண நல்ல விஷயம், ஒரு சோக கதை மாதிரியாக சில விஷயங்களை சொல்லி இதெல்லாம் வந்து அவங்களோட வேர்ல்டுக்குள்ளே உங்களை கொண்டு போகிறதுக்காக உங்களை அப்படின்னும் போல இன்க்ளூடிங் மை செல்ஃப் as well, ரைட்? நம்மள எல்லாத்தையும் அவங்க வேர்ல்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோம், அவங்க ட்ரை பண்ணுற நரேட்டிவை நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோம், ஒன்ஸ் அவங்க வேர்ல்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம் அப்படின்னா இப்போ நடந்த கதை தான், ரைட்? நம்ம எப்படி மணி ஹேஸ்ட் சீரீஸை பார்த்துட்டு ப்ரொஃபஸர் தான் நம்மளுக்கு கடவுள்ன்ற மாதிரி நம்ம இருக்கோமோ, அந்த மாதிரி இவங்க சொல்கிறது தான் கரெக்டு, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹைஜாக்கிங் யுவர் பிரெயின். இந்த மாதிரி தான் வந்து பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து, இப்போ ஐம் நாட் ஸ்பெசிஃபிகலி பாயிண்டிங் அவுட் எனி பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டி, எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அதுதான் பண்ணுறாங்க. தே ட்ரை டு செட் அ நரேட்டிவ் அண்ட் புல் யூ இன் டு தேர் நரேட்டிவ். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பயங்கர சொஃபஸ்டிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஹைஜாக்கிங் யுவர் பிரெயின் அப்படின்ற விஷயத்த வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒன்று படித்தேன். நான் ஐம் நாட் டேக்கிங் நேம்ஸ் அகேன், பட் நான் சொல்ல நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அது யாருன்னு சொல்லிட்டு. ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் அவர் கண்டெஸ்ட் பண்ணுற கான்ஸ்டியூவன்சியில் கேம்பெயின் பண்ணுறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து நிறையா பண்ணணும்னு நினச்சேன் இந்த கான்ஸ்டியூவன்சி மக்களுக்கு, பட் என்னால் பண்ண முடியல. வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர்லாம் இருக்குது, வேரியஸ் ரீசன்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் ரொம்ப டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது, ரொம்ப பேச முடியாது என்னால். நீ இன்னொரு சான்ஸ் கொடுங்க எனக்கு, நான் வந்து அதை அப்படியே திருப்பி போட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி கேம்பெயின் பண்ணுறாரு. இது வந்து எப்படி சொல்கிறது, நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சரி, நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க, நான் அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கேன். நான் ரொம்ப நல்லவன், நான் வந்து கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவேன் ஆஃபீஸ்க்கு, டயத்துக்கு லாகின் பண்ணிவிடுவேன், அண்ட் லீவே நான் போட மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு இருக்குது, என்னோடய பாசிட்டிவ் ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம். ஆனால் என்ன அது, இங்கே வந்து அந்த மினிஸ்டருக்கு வந்து 5 வருஷம் டைம் பீரியட் கிடச்சிது. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், லைக் இட்ஸ் நாட் லைக் ஒன்ஸ், ஹி வாஸ் எலெக்டட் ட்வைஸ், right? He was elected twice in the same constituency, but both the times he did not do anything. Publica, he had to accept that he wasn't able to do it. ஸோ நான் அதே சுச்சுவேஷனில் நான் 5 வருஷம் டைம் கேட்கல, நான் ஒரே ஒரு வருஷம் டைம் கேட்குறேன். நீங்கள் தான் எம்ப்ளாயர், நான் எம்ப்ளாயி, உங்ககிட்ட வரேன். வந்து நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப நல்ல மனுஷனா, நான் வந்து லஞ்சம் அதெல்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டயத்துக்கு வந்துடுவேன், டயத்துக்கு லாகின் பண்ணிவிடுவேன், லீவே போட மாட்டேன். ஆனால் என்ன, என்னால் எனக்கு அசைன் பண்ண ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியல, அண்ட் எனக்கு செட் பண்ண டார்கெட்ஸ் எதையுமே நான் மீட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுங்கள், நீங்கள் எனக்கு இந்த வருஷம் மட்டும் ப்ரமோஷன் கொடுத்துருங்க. ப்ரமோஷன் கூட வேணாம், ப்ரமோஷன் கூட செகண்டரி, ப்ரமோஷன் பற்றி கூட பேச வேணாம், எனக்கு இன்னொரு வருஷம் சான்ஸ் கொடுங்க, நான் வந்து இதை அப்படியே திருப்பி போட்டுடுறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னா ஆஸ் அன் எம்ப்ளாயர் நீங்கள் என்னை வச்சுப்பீங்களா கம்பெனியில்? சான்ஸே இல்லை. அதாவது இப்போ எப்படின்னா, ஏதாவது என்ன ரீசனை சொல்லி ஃபயர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் நீங்கள் ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்றத ஆனஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் the company won't accept you, they will fire you, right?
இது வந்து ஒரு கம்பெனிஸில் இது ஒர்க் அவுட் ஆகும், ஃபயர் பண்ணிடுவாங்க, இது இப்படி நடக்கும். ஆனால் பாலிடிக்ஸில் பாருங்கள், இன்காம்பிட்டன்சி, அதாவது உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அந்த பதவியில் இருந்து உன்னால் எதுவும் பண்ண முடியல அப்படின்றது இட்ஸ் இன்கேப்பபிலிட்டி, இன்காம்பிட்டன்சி. அந்த இன்காம்பிட்டன்சியை சுகர் கோட் பண்ணி ஒரு கோல்டு பிளாட்டரில் வச்சு உங்களுக்கு வந்து ஆனஸ்டின்ற பேரில் சர்வ் பண்ணுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு யூஆர் ஹோல்டிங் இட் க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் அண்ட் கோயிங் ஆல் ப்ரைஸஸ் அபவுட் தட் மினிஸ்டர். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, there were people who were claiming that particular minister is genuine. அவர் கை சுத்தம்ப்பா, அவர் ஒன்றுமே ஊழலெல்லாம் ஈடுபடவே மாட்டார், ரொம்ப கை சுத்தம் அப்படின்னா நம்மளை எப்படி நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள். அதாவது இன்கேப்பபிலிட்டி இஸ் ஓகே, ஆனஸ்டி இஸ் வாட் மேட்டர்ஸ். அதாவது நீ உனக்கு ஒரு பதவி இருக்குது, நீ ரெஸ்பான்சிபிளாக பண்ணணும் ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த விஷயத்த நான் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் ஆனஸ்டாக இருக்கேன் அப்படின்ற ஒரு பிம்பத்தை காமிக்கிறாங்க இல்லையா, அதே நம்ம பிரெயின் நம்புது பாருங்க. And this is how people have been, like the politicians have been like tricking us. They trick us to an extent where you can start trusting their narrative and you would end up voting for the wrong party, right? அதான் அகைன் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு சீரீஸ் பார்த்தோ ஒரு படம் பார்த்தோ உங்கள் பிரெயின் வந்து ட்ரிக் பண்ணப்படுது அண்ட் யூ ஸ்டார்ட் பிலீவிங் இன் வாட் த ஃபில்ம் மேக்கர்ஸ் நரேட்டிவ் இஸ் அப்படின்னா தட்ஸ் ஃபைன், பிகாஸ் தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட், யாருக்கும் பெரிய லாஸ் கிடையாது. பட் ஒரு பொலிட்டிக்கல் அரீனாவில் let's assume that you are getting tricked and you start believing in whatever narrative is being set. You end up voting for the wrong party, which in turn affects your state, your district, your city, everything, right? So what should we do now? What exactly should we do now? இந்த ப்ராப்ளமோட கிராவிட்டி புரியுதா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு ஆனஸ்டாக அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஐ எம் பீங் ட்ரிக்ட் இன் டு சம்திங் ராங் அப்படின்னு நினைக்கும் போல எனக்கு the gravity of the problem is sounds very huge to me. என்னை பொறுத்த வரைக்கும் there are 3 key takeaways from this, right? The first one is acknowledge பண்றது, right? That you have to acknowledge or you have to realize that you're being tricked. That is, I think, the very first step that you have to do, and that brings a lot of change. So the second thing is come back to your moral grounds. That is, take a step back. உங்களுக்குன்னு ஒரு moral values இருக்கும் இல்லையா? So take a step back and think through all of those things, right? நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, எல்லா நாய்ஸையும் கட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற நாய்ஸ், இவங்க இது ப்ராமிஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து பண்ணுவேன்னு சொன்னாங்க, இந்த மாதிரி விஷயங்களே வேண்டாம். உங்களை சுற்றி நீங்கள் பாருங்கள், லைக் உங்களை சுற்றி சேஞ்சஸ் நடந்திருக்கா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். டிசைட் ஆர் டேக் அ கால் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ், ரைட், rather than listening or getting trapped into their narrative. Third and the most important thing I would say is your sympathy is not the same as the truth. So for example, நீங்கள் ஒருத்தவங்களை டீப்பாக நம்புறீங்க அப்படின்றதுனால அவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் இந்த சீரீஸே எடுத்திங்கன்னா, பிரேக்கிங் பேட் எடுத்திங்கன்னா, ஜெஸி பிங்க்மேன் ஆகட்டும் ஆர் மணி ஹேஸ்டில் வந்து ப்ரொஃபஸராக இருக்கட்டும், நம்ம வந்து அவங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். அவங்க கோத்ரூ பண்ணுற சேலஞ்சஸ்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். பட் தே ஸ்டில் broke the law. They are not good people, right? So you cannot keep supporting them just because you empathize for them. நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் டீப்பாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதுனால you cannot keep supporting them. That's not the truth, right? So don't take any decision based on your emotions, I would say, right? Look for facts and then decide instead of taking decisions out of emotions. So the protagonist effect அப்படின்றது it's real. The narrative transportation அப்படின்ற விஷயமும் it's real. So you now know that your brain is being hijacked to believe in certain things which you should not do. I hope you will have a very good takeaway from this video and you will decide wisely as to what needs to be done. Thank you.